பச்சை மலைகளுக்கு இடையில் அமைந்திருந்த அமைதியான கிராமத்தில் ஒரு பெரிய மரம் நின்றது. அதன் கிளைகள் அகலமாக விரிந்திருந்தன. அதன் நிழல் கிராமவாசிகள், விலங்குகள் மற்றும் பயணிகளுக்கு ஓய்வெடுக்கும் இடமாக இருந்தது. அந்த மரம் பல தலைமுறைகளாக கிராமத்தை கண்காணித்து வந்தது. ஒரு நாள் ரவி என்ற சிறுவன் மரத்தின் அடியில் அமர்ந்து வருத்தமாக பார்த்தான். மரம் மெதுவாக அதன் இலைகளை சலசலத்து, "ஏன் சோகமாக இருக்கிறாய் சின்னவனே?" என்று கேட்டான். "நான் யாருக்கும் உதவ முடியாத அளவுக்கு சிறியவன்." ரவி பெருமூச்சு விட்டான். "பெரிய முடிவுகளை எடுக்கும் பெரியவர்களைப் போல நான் முக்கியமானவனாக இருக்க விரும்புகிறேன்." மரம் சிரித்தது. "ஒரு ரகசியத்தைச் சொல்கிறேன். நான் சிறியவனாக இருந்தபோது நான் ஒரு சிறிய மரக்கன்று. பறவைகள் என் மீது அமரவில்லை, மக்கள் என்னை அரிதாகவே கவனித்தனர். ஆனால் நான் வேரூன்றி மெதுவாக வளர்ந்தேன். ஒரு நாள் சோர்வடைந்த ஒரு மனிதனுக்கு என் முதல் நிழலை கொடுத்தேன்." அவன் சிரித்தான். "அப்போதுதான் உணர்ந்தேன், சிறிய விஷயங்கள் கூட பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும்." ரவி ஒரு கணம் யோசித்து பின்னர் சிரித்தான். மறுநாள் அவர் ஒரு வயதான பெண்மணிக்கு தண்ணீர் எடுத்துச் செல்ல உதவினார். கிராம கிணற்றுக்கு அருகில் குப்பைகளை சேகரித்தார். பசியுள்ள நாய்க்குட்டியுடன் தனது மதிய உணவை பகிர்ந்து கொண்டார். கிராமவாசிகள் அவரது கருணையை கவனிக்கத் தொடங்கினர். ஆண்டுகள் கடந்துவிட்டன. ரவி ஒரு ஞானமான இளைஞனாக வளர்ந்தார். மக்கள் அவரிடம் ஆலோசனைக்காக வந்தார்கள். அவரது அமைதியான முயற்சிகளால் கிராமம் மலர்ந்தது. அவர் பெரும்பாலும் பழைய மரத்தின் கீழ் அமர்ந்து அதன் பாடத்திற்கு நன்றி தெரிவித்தார். இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது என்றால், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீங்கள் பெரியவராக இருக்க வேண்டியதில்லை, சிறிய கருணை செயல்கள் முக்கியம்.